அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வான். சிவனோட முழு அனுகிரகத்தை பெற்றவர் 700 கோடி மனிதர்களுக்கு மேல் வாழ்கின்றார். எவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? ஆனா எல்லாம் கொடுத்து வச்சிருக்குது எங்களை. நாங்க அதுக்கு விசுவாசமா இல்லை. தினம் காலையில நினைக்கிறதோட சரி, ஆத்தோட முடிஞ்சு போகுது எங்க கதை. எங்க நினைக்கிறோம் நாங்க? அந்த ஞாயிற்கடையாம் இந்த நாயனை அவன் நயந்து ஆட்கொண்டான். என் குடும்பத்துக்காக வாழ்ந்தார் எங்க அப்பா, எங்க தாத்தா, கொள்ளு தாத்தா, தள்ளு தாத்தான்னு வாழ்ந்தாங்க. ஆனா எனக்கு திதி கொடுக்கற தொட்டு தான் 2 பேர் தான் தெரியுது. மிச்சம் பேர்லாம் என்னன்னாங்கன்னே தெரியல. அவங்களும் என்ன மாதிரி தானே வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்காக என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குழந்தை குட்டியை கரை சேர்த்தணும், இப்படிதானே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பேரு என்னுடைய வம்சத்திலேயே இல்லையே. அந்த வாழ்க்கை நான் எதுக்கு வாழணும்? அப்போ அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. ஞாயிற்கடையாம் நாயனை நயந்து அவன் ஆட்கொண்டான். நாயின்றது எச்சி சொத்துக்காகவாவது விசுவாசம் காட்டுது. ஆனா எல்லாம் கொடுத்த நாங்க காட்ட தெரியலையே அந்த சிவத்தை. யாவர்க்கும் மேலாம் அளவில்லாத சீருடையான், யாவர்க்கும் கீழாம் இந்த அடியேனை, யாவரும் பெற்றறியாத இன்பத்துள் வைத்த அவனுக்கு மற்றறியேன் செய்யும் வகை. 2 தலைமுறை பேர் நிக்கலன்றது அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. ஆனா இந்த தலைமுறையில நீ ஒருத்தம் பிடிச்ச ஒரு நிலைக்கு உன்னுடைய தலைமுறையில 21 தலைமுறை காக்கப்படுது. 37 தலைமுறை உன்னுடைய நிலைமைடா. நீ அன்பு சிவத்தாண்ட வைக்கிற இல்லையா? நீ ஒருத்தம் திருவாசகம் படிக்கிற. நீ ஒருத்தம் படிக்கிறதுனால 7 சுற்றும் முரணுறு நரகிடை ஆழாமல் அருள் அரசே போற்றின்னு திருவாசகத்தை படிக்கிறவங்களுக்கு தான் மட்டும் வாழ மாட்டான், தன்னை சார்ந்த 21 தலைமுறையை காக்கிறவங்க நீங்க அத்தனை பேருமே.